Hi friends, welcome to our spoken English class. இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரிப்போசிஷன் பிஃபோர் த வேர்ட் ஹோம். ஹோம் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், when the word home acts as an adverb. இந்த ஹோம் அப்படின்ற வார்த்தை ஒரு அட்வர்பாக யூஸ் ஆகுது அப்படின்னா நோ ப்ரிப்போசிஷன் டு பி யூஸ்ட். ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. எக்ஸாம்பிள் பாருங்கள், when நம்ம மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ கோ ஹோம், கம் ஹோம், கெட் ஹோம் இப்படி பேசும்போது டு ஆர் அட் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. இது வென் ரெஃபரிங் டு அ லொக்கேஷன், நீங்கள் ஒரு லொக்கேஷனாக ஹோமை யூஸ் பண்ணுறீங்க, நவுனாக ஹோமை யூஸ் பண்ணுறீங்க, அப்போ யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிப்போசிஷன் அட். ஐம் அட் ஹோம், ஸ்டே அட் ஹோம், பி அட் ஹோம். அடுத்தது வித் பொசசிவ் ப்ரனவுன். பொசசிவ் ப்ரனவுனோட ஹோம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறீங்க. ஐ வென்ட் டு மை ஹோம், ஐ வென்ட் டு ஹெர் ஹோம். அப்போ இந்த மாதிரி பொசசிவ் ப்ரனவுனோட அந்த ஹோம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இன்சைட் த ஹோம், வீட்டுக்குள்ளே இருக்கையில் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? ஷீ இஸ் இன் ஹர் ஹோம், ஹீ இஸ் இன் ஹிஸ் ஹோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை கீழே காமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.